ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு படிப்பு பயணம் சேனல். இந்த சேனலில் நம்ம ரெகுலராக அந்த பிஜிடிஆர்பி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஜுகேஷ்னல் சைக்காலஜி எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் வந்து நான் ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னே தெரியாது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிஜிடிஆர்பியோட டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸு. 150 மார்க்ஸில் மேஜர் வந்து 110 கொஸ்டின்ஸ் வந்துடும். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் அந்த மேஜர் சப்ஜெக்டில் இருந்து நமக்கு 110 கொஸ்டின்ஸ் வந்துடும். ரிமைனிங் 30 வந்து சைக்காலஜி. ஸோ சைக்காலஜிலேருந்து 30 வந்துடும். தென் ஜிகேலேருந்து 10 வந்துடும். ஸோ இது வந்து மெயின். இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் வரப்போகுது. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது 50 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் 50 மார்க்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்காக இருக்கும். அந்த 2 மார்க்குக்கு 40 கொஸ்டின். செகண்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்காக இருக்கும். அதுக்கு 10 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 50 கொஸ்டின்ஸு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் இந்த 50க்கு 20 எடுத்தால் தான் பாஸே. அதாவது இந்த 20 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு இங்கேயே போவாங்க, மேஜர் கரெக்ஷன் பண்ணவே போவாங்க. இல்லைன்னா இதுலேயே நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 10, 11 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இங்கேயே நீங்கள் அவுட்டு, ஃபெயில், அவ்வளோதான். இது வந்து எலிஜிபிலிட்டியே கிடையாது நீங்கள். ஸோ நீங்கள் இங்கே வந்து 150க்கு 110 எடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதனால் தமிழையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதோட சிலபஸ் வந்து என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதேமாதிரி சைக்காலஜிக்கு என்ன சிலபஸ்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்னு. தென் இப்போ நீங்கள் ஒரு டவுட் வரலாம். இந்த இதில் நம்ம 50 மார்க்ஸ் இருக்குல்ல, இதில் நம்ம ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த 20 மார்க்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இங்கே நமக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் மேஜர், சைக்காலஜி, ஜிகே இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் டோட்டல் மார்க்ஸில் ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி, அதுக்காக மட்டும்தான். ஸோ தமிழ் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். அதுக்காக இதை படிக்காமல் விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம எலிஜிபிள் ஆகலைன்னா இதை நம்மளால் தொடவே மாட்டாங்க. இதில் நம்ம 100க்கு மேலே மார்க் இருந்தாலும் அதை வேல்யூபிளே கிடையாது. ஸோ தமிழ்லேயும் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நேற்று ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். அது யூனிட் வைஸ் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, 2 பேபி இருக்காங்க. ஸோ நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் டெய்லி மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. செஷன் 1, அதாவது காலையில் நீங்கள் வந்து மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சனான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து நைட் பர்சன் தான். நைட் எவ்வளோ நேரம்னாலும் நான் கண்ணு முழிச்சு படிப்பேன். ஆனால் மார்னிங் வந்து என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியாது. ஸோ வந்து காலையில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காலையில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். 1.5 மணி நேரம் செலவு பண்ணி என்ன பண்ணுறீங்க, டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ், தியரம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். அடுத்து வந்து செஷன் 2 வந்து ஒரு ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ எடுக்கிறீங்கன்னா காலையில் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நைட்டு வந்து நீங்கள் நைட்டு தூக்கம் வந்துடும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்த டாபிக்ஸ்லேருந்து எம்சிக்யூ ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ட்ரை பண்ணுங்கள். எம்சிக்யூ டெய்லி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு முதற்கொண்டு டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இன்னும் படித்தே முடிக்கல, அதுக்குள்ளே எப்படி நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்த்தே தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி படிக்கலாம், அல்ஜிப்ராவில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.